சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யோபேக்கர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் CEO பேசுறேன். பால்மனம் மாறா குழந்தைகள், பாலூட்ட பிளாஸ்டிக் பாட்டில், பந்தி போட்டு பரிமாற பிளாஸ்டிக் இலைகள், காய்கறி வாங்க கடைக்கு போனால் பிளாஸ்டிக் பைகள், காலனி முதல் கைப்பிடி வரை எல்லாம் பிளாஸ்டிக் மயம். உலகெங்கும் பிளாஸ்டிக்கின் விஸ்வரூப வளர்ச்சியால் கடலில் மீன்கள் முதல் காட்டில் மான்கள் வரை அனைத்தும் மாண்டுவிடும். மண்ணை மலடாக்கி விண்ணை மாசாக்கி தன்னை அழித்துக் கொள்ள மனிதன் தானே செய்த ஏற்பாடுதான் பிளாஸ்டிக். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை முற்றிலும் மறப்போம், துறப்போம். நமது பூமியை தூய்மையால் நிறைப்போம். அக்கறையுடன் யுவர் பேக்கர்ஸ். இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியாதான். எதிரியால மறுபடி எந்திரிக்கவே முடியும். லெஜண்ட் சார் நீங்க. வணக்கம். கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு சுபாஷ் பாலகிருஷ்ணன் என்னுடைய பணிவான வணக்கங்கள். உலகெங்கிலும் இணைந்திருக்கும் அன்பர்களே, நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு புதிய தலைப்போடு சந்திக்கிறோம். இந்த தலைப்பு 12 ராசிகளில் மகத்துவம் வாய்ந்த மீனராசி. மீனராசிக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. இது குரு பகவானுடைய ஆட்சி வீடு, காலபுருஷனுக்கு மோட்சஸ்தானம், அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு 2 வகையான குணாதிசயங்கள் இருக்கும். ஒன்று, சந்நியாச மார்க்கத்தை நோக்கி போவேணும் அப்படின்னு இருக்கும். இன்னொன்று, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இன்பங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கும். இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் இவங்களோட வாழ்க்கையுடைய பயணம் என்பது நகரும். அப்போ மீனராசி கடந்த காலமாக மீனராசிக்கு பெருமளவு ஓரளவுக்கு மாட்ரேட்டாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ மீனராசியை பார்த்தீங்கன்னா, எப்போ 7.5 சனி மகர ராசிக்கு முடிஞ்சு கும்பராசிக்கு சனி பகவான் வராரோ அப்போவே மீனராசிக்கு 7.5 சனி ஆரம்பமாக போகுது. வரக்கூடிய ஜனவரியிலையோ கரெக்டான தேதியை பார்த்துக்குங்க. இந்த சனி பயிற்சி நடக்கும்போது மீனராசிக்கு கும்பராசி மகரத்திலேருந்து சனி பகவான் பெயர்ந்து கும்பத்திற்கு எப்போ வராரோ ஆரம்பிச்சிடும். ஆனால் உடனே மீனராசி அன்பர்கள்லாம், ஐயோ எனக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போகுது, இனிமேல் அவ்வளோதான், பிரச்சனையாக போகுது, குடும்பத்தில் விரிசல் வரும், ஏற்கனவே சரியில்லை, இதில் எரியிற கொல்லியில் எண்ணெயை ஊற்றுன மாதிரி 7.5 சனி வேறு வருது, இதனால் நான் தோற்று போகிறேன், படிக்க முடியாது, அப்படி இப்படின்னு எந்த பயமும் தேவையில்லை. இது உறுதியாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு சனி பகவான் விரய சனியாக வர்றாரு. அதாவது உங்கள் ராசியிலிருந்து 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. 7.5 சனி வந்தால் பாதிப்பெல்லாம் இருக்குவாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். அந்த பாதிப்பை கம்மி செய்ய முடியும். அதுக்கு உண்டான வழிகளை, பரிகாரங்களை நான் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், கடைசியில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி என்பது அவங்களுடைய அடிப்படை குணாதிசயங்களில் ஒன்று. மீனராசி அன்பர்கள் எடுத்திங்கன்னா, எதையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய மனோபாவமும் மனோபக்குவமும் மீனராசி அன்பர்களுக்கு நேச்சுரலாக இயற்கையாகவே இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க அடுத்தது என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது உலகத்தில் யாருக்குமே தெரியாது, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க ஸ்பெஷலான ஒரு ராசி. எப்படின்னா, தான் போடக்கூடிய பிளான்ஸை ரொம்ப நெருங்கிய நண்பர், ஏன் கட்டின புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. தான் காயை தானே நகர்த்திக்கிட்டு போவாங்க. சடனாக ஒரு பாமை போட்ட மாதிரி ஒரு சர்ப்ரைஸை கொடுப்பாங்க. இது முடிஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. எல்லாருக்கும் பயமாக, என்னடா எப்போ பண்ண, எப்போ யோசிச்சு, எப்போ நடந்தது, ஒரு மாயாஜாலம் மாதிரி இருக்கும் அடுத்தவங்களுக்கு. இது மீனராசியுடைய அடிப்படை குணத்தில் ஒன்று. மீனராசியை பற்றி பேசினா நிறையா பேசலாம். புல்லட் பாயிண்ட்ஸில் சொல்லணும்னா, இந்த பூமியில் பிறந்த மிகப்பெரிய மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள், இவங்கெல்லாம் மீனராசியில் பிறந்தவங்க தான். மீனராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி என்பது, அதாவது 7.5 சனி என்பது கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் ஒரு சில ராசி, சிம்ம ராசி, கடகராசி, இவங்க அளவுக்கு பிரச்சனையை கொடுக்காது, அதை நம்பணும். ரெண்டாவது, மீனராசிக்காரங்களுக்கு இப்போ குரு பகவான் அவங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார். அவர் மாறி அடுத்த ராசி மேஷ ராசிக்கு போனால் கூட தனஸ்தானத்தில் போய் உட்காருவார், செவ்வாயுடைய வீட்டில். அதனால் பணப்பிரச்சனையோ, கடன் சம்பந்தப்பட்ட தொல்லைகளோ, இல்லை வாக்கு குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இருக்க வாய்ப்பு இல்லை. தவிர மீனராசியை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விடாப்பிடிவாதம். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் இருக்கார், அவர் ஒரு சிம்ம ராசின்னு வச்சுங்க, ஒய்ஃபு மீனராசின்னு வச்சுங்க. ஹஸ்பண்ட் என்ன நினைப்பார்னா, எனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாமே தெரிஞ்சவன், நான் தான் என் ஒய்ஃபை டாமினேட் பண்ணுறேன்,
எல்லாம் ஆட்டி படைக்கிறேன் அப்படின்னு அவர் நினைப்பார். ஆனால் மீனராசியில் இருக்கக்கூடிய ஒய்ஃபு எலி மாதிரி பூந்து வலையை கிழித்து சிங்கத்தை ஒன்றுமெல்லாம் பண்ணிடுவாங்க. இது மீனராசியுடைய குவாலிட்டி. அப்போ சிங்கம் பெருசா எலி பெருசானா சமயோஜித புத்தியின் மூலியமாக மீனராசி சிம்மராசியவே ஒன்றுமெல்லாம் பண்ணிடுது. அந்த புத்தி மீனராசி என்பவர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட இது நான் சொல்கிறேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, சிம்மராசி கணவராக இருக்கார், மீனராசி மனைவியாக இருக்காங்கன்னு சொன்னால் எதையும் செய்வாங்க. கணவருக்கு திடுக்கிடும் அதிர்ச்சிகளை அவங்களால கொடுக்க முடியும். ஏன்னா மீனராசியுடைய அடிப்படையிலே அந்த மாதிரி யாருக்குமே கொடுக்கக்கூடியது அவங்களுக்கு இருக்குது. அவங்க என்ன மூவ் பண்ண போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஏழரை சனி எப்போவுமே குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் பகை அல்ல. இது நல்லா புரிஞ்சுக்கணும். குரு பகவான் ஒரு முழு சுபகிரகம், சனி பகவான் ஒரு முழு பாவகிரகம். ஆனாலும் குரு பகவானுடைய வீடு, குரு பகவானுடைய ராசிகளுக்கு சனி பகவான் மிகுந்த தொல்லைகளை கொடுக்கறதில்ல. ஏன்னா குருவும் சனியும் சமகிரகங்கள், பகை கிரகங்கள் அல்ல, நட்பு கிரகங்களும் அல்ல அந்த அளவில். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மீனராசி அன்பர்கள் என்ன தொல்லை கொடுத்தாலும் மீண்டு வந்து ஜெயிப்பார்கள். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றலும் தன்மையும் விடாமுயற்சியும் உங்கள் ரத்தத்திலே கலந்துருக்குங்க. நீங்கள் ஏன் அதை வீண் பண்ணணும்? மீனராசி அன்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இவ்வளவு ஆண்டுகளாக உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாதா? இல்லை நீங்கள் பார்க்காத தொல்லையோ பிரச்சனையோ இதுக்கு முன்னாடி இருக்கா? எந்நேரமும் பிரச்சனை தானே. எத்தனையோ மீனராசி அன்பர்கள் என்கிட்ட கன்சல்டேஷன் வரவங்கள பார்த்துருக்கேன். கல்யாணமான புதுசில் அந்த மனைவி மீனராசியாக இருக்கிறவங்க அமைதியாக அப்படியே பூனை மாதிரி இருப்பாங்க. ஒரு 5 வருஷம் ஆனதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரர் பூனை மாதிரி ஆகிடுவார். ஏன்னா மீனராசியுடைய குணாதிசயம் மெதுவாக இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மீனராசிக்கு பொருந்தும். அப்படிப்பட்ட நீங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் தடைக்கற்களை நீங்கள் பார்க்காததில்லை. ஃபேமிலியிலையும் சரி, ஒர்க் பண்ணக்கூடிய பிளேசஸ்லையும் சரி, இதெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் மீனராசிக்கு இருக்குது. அதுதான் மீண்டு வந்து ஜெயிக்கும் மீனராசி. விரய சனியாக இருக்கிறதுனால இப்போ வரைக்கும் இந்த கடந்த ஒரு 4-5 வருஷம் வரைக்கும் நீங்கள் பட்டுக்கிட்டு இருந்த கஷ்டம் கூட விலகி உங்களால் திறமையோட ஆண்டு ஜெயிக்க முடியும். அதுக்கு காரணம் சனி பகவான் உங்களுக்கு எதிரி அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய சனி பகவான் உங்களுக்கு எதிரி அல்ல, அவர் சமகிரகம். அப்போ எப்படி உங்களை காப்பாற்றிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக சிவபெருமானை நோக்கி தியானம் செய்யுங்க. காலையில் ஒரு 6-6:30 மணிக்குள்ளே எழுந்து குளிச்சுட்டு சுவாமிக்கு விளக்கேற்றி ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை தியானம் செய்யுங்க. சரி, ஒரு பக்கம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை தோறும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு சென்று எள் தீபம் ஏற்றி சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்க. எள் சாதம் அதை ஒரு 11 பேருக்கு கலந்து சனிக்கிழமை விநியோகம் பண்ணுங்க. இதெல்லாம் செய்யும் பட்சத்தில் எப்பேற்பட்ட தடைகள், உங்கள் வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய, தவிடுபொடு ஆக்கக்கூடிய எப்பேற்பட்ட சவால்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இமயமலை அளவுக்கு உங்கள் சாதனையை நீங்கள் பரப்பும் அளவுக்கு நீங்கள் வெற்றி கொண்டு வீறு நடை போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வரும். அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. மீண்டு வந்து ஜெயிக்கும் மீனராசினா உண்மையிலேயே மீண்டு வந்து ஜெயிக்கும் மீனராசி தான். உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். வெற்றி நடை போட்டு தைரியமாக சந்திங்க. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏழரை சனி வருதுன்னு ஆல்ரெடி மீனராசிக்காரங்க கடந்த 2 வருஷமாக சக்க போட்டுட்டு இருக்கீங்க. ஏழரை சனியால் டவுன் ஆகும்னு நினச்சி வருத்தப்படாதீங்க. தைரியமாக இருங்க. வெற்றி உங்களுக்கே. அடுத்து வரும் காணொளியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். Satyabama Institute of Science and Technology, Chennai. வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யோபேக்கர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் CEO பேசுறேன். பால் மனம் மாறா குழந்தைகள், பாலூட்ட பிளாஸ்டிக் பாட்டில், பந்தி போட்டு பரிமாற பிளாஸ்டிக் இலைகள், காய்கறி வாங்க கடைக்கு போனால் பிளாஸ்டிக் பைகள், காலனி முதல் கைப்பிடி வரை எல்லாம் பிளாஸ்டிக் மயம். உலகெங்கும் பிளாஸ்டிக்கின் விஸ்வரூப வளர்ச்சியால் கடலில் மீன்கள் முதல் காட்டில் மான்கள் வரை அனைத்தும் மாண்டுவிடும். மண்ணை மலடாக்கி விண்ணை மாசாக்கி தன்னை அழித்துக் கொள்ள மனிதன் தானே செய்த ஏற்பாடுதான் பிளாஸ்டிக். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை முற்றிலும் மறப்போம், துறப்போம். நமது பூமியை தூய்மையால் நிறைப்போம். அக்கறையுடன் யுவர் பேக்கர்ஸ். இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியாதான். எதிரியால மறுபடி எந்திரிக்கவே முடியும். லெஜண்ட் சார் நீங்க.